தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது. இந்த பரபரப்பிற்கு இடையே தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று அதிகாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் திடீர் தரிசனம் மேற்கொண்டது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. விஜயின் இந்த திடீர் விசிட்டிற்கு பின்னால் ஒரு ஜோதிட பின்னணி இருப்பதாக கூறப்படுகிறது. எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படவும் வெற்றிக்கான தடைகள் விலகவும் திருச்செந்தூர் முருகனை விஸ்வரூப தரிசனம் செய்யுமாறு அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அறிவுறுத்தியதாக தகவல். இதற்காக நள்ளிரவு 2 மணிக்கு தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த விஜய் பலத்த பாதுகாப்புடன் திருச்செந்தூர் சென்றார். அதிகாலை பூஜையில் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டவர் சில மணி நேரம் அங்கேயே தங்கிவிட்டு சென்னை திரும்பியுள்ளார். ஆன்மீக பயணம் ஒருபுறம் இருக்க, தேர்தல் வியூகப்புள்ளி அளித்துள்ள ரிப்போர்ட் விஜயை மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தாவேகா முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் அல்லது தாவேகா ஆதரவு இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கு ரிப்போர்ட் படு பாசிட்டிவாக வந்துள்ளதாம். இந்த உற்சாகத்தில்தான் அடுத்த கட்டமாக மேலும் சில முக்கிய தலங்களுக்கு செல்லவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். வெற்றி பெறும் வேட்பாளர்களை மற்ற கட்சிகள் இழுக்க முயற்சி செய்யலாம் என்பதால் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி சென்னை பனையூரில் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டுகிறார் விஜய். வாக்கு எண்ணிக்கை நாளில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் மற்றும் ரிசல்ட்டுக்கு பிறகு எடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இந்த பயணத்தில் ஒரு சிறு சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது. ரகசிய பயணத்தின் போது உள்ளூர் மாவட்ட செயலாளர்கள் யாரும் வரக்கூடாது என புஷ்டி ஆனந்த் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் கோவிலுக்குள் புஷ்டி ஆனந்துக்கு நெருக்கமான சில நிர்வாகிகள் மட்டும் விஜயுடன் இருந்ததால் மற்ற மாவட்ட செயலாளர்கள் கடும் அப்செட்டில் உள்ளனர். தலைவர் நம்ம ஊருக்கு வரும்போது கூட பார்க்க முடியவில்லையே என அவர்கள் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். ஜோதிட அறிவுரை. தேர்தல் வியூகப் புள்ளியின் ரிப்போர்ட். வேட்பாளர்கள் கூட்டம் என விஜய் இப்போது முழுநேர அரசியல்வாதியாக களம் இறங்கிவிட்டார். மே மாதம் வெளியாகப் போகும் தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.